ஹாய் நாட்டா 2024 இந்த இயற்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வருஷம் வந்து டிராயிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. எஸ், இந்த வருஷம் வந்து டிராயிங் இருக்குது. ஸோ அது என்னென்ன அவெல்லாம் அப்டேட் ஆயிருக்கு, இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எத்தனை டைம் நம்ம எழுதலாம் அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நாட்டா அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதி தான் நம்ம வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும் காலேஜில். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றதுலேருந்து வரலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் 10th முடிச்சிருந்தா, இல்லைனா 12th முடிச்சிருந்தா, இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தா. பட் இந்த வட்டம் இந்த எக்ஸாமை வந்து 10th முடிச்சிருந்தாலும் எழுதலாம், 11th 12th படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ தான் வந்து இப்போ வந்திருக்கிற அப்டேட்டு. அது போக வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் இதெல்லாம். ஸோ இதில் வந்து பிசிஎம் வந்து நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் வந்து படிக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பிசிஎம் வந்து இருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்ட் வந்திருக்கணும். 3ல் நீங்கள் 50% மார்க் எடுத்திருக்கணும், அதுக்கு மேலே எடுத்திருக்கணும். அண்ட் ஓவரால் மார்க்கும் 50% மேலே எடுத்திருக்கணும். இதான் வந்து எலிஜிபிள். ஸோ 11th 12th ஓகே, இது வரைக்கும் 12th எழுதலாம். ஓகே, அது என்ன 11th எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல இருந்து நீங்கள் நாட்டா எக்ஸாம் எழுதுகிற யாராக இருந்தாலும் அவங்களோட ரிசல்ட் வந்து 2 வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ 11th படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போவே நீங்கள் நாட்டா எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நாட்டா எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மார்க்கை வச்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா இது வந்து ஒரு ட்ரையலாக பார்த்துட்டு 12thலையும் நீங்கள் எக்ஸாம் எழுதுனாலும் எழுதலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி 11th ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இப்போ இந்த எக்ஸாமை எந்தெந்த அட்டம்ப்ட் எழுதலாம், ஏன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டேட் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஏப்ரலில் 1, ஜூனில் 1, ஜூலையில் 1 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதாவது 2014 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட் ஓப்பன் ஆகிடும். இந்த டேட்ல இருந்து ஒரு சர்டைன் ஒரு 3 months 4 months கொடுப்பாங்க. அந்த 4 monthsல என்னைக்கு வேணாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருக்கும். எத்தனை அட்டம்ப்ட் வேணாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் உண்டு. பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 6th ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஜூலை வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன், அதாவது எக்ஸாம் எழுதுகிற டேட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் எழுதலாம்னா 6th ஏப்ரல்ல இருந்து சாட்டர்டே சண்டே என்னைக்கு வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த டேட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் 3 டேட் தான் சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு டேட் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, இந்த டேட்டில் எழுதணும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ அப்படி கிடையாது. 6th ஏப்ரலில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் இருந்து வர்ற சாட்டர்டே சண்டே என்னைக்கு வேணாலும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் எப்போ அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த வந்த அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ இதை வந்து எத்தனை அட்டம்ப்ட் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அட்டம்ப்ட் எழுதலாம். லாஸ்ட் இயரும் 3 அட்டம்ப்ட் எழுதலாம். பட் அதில் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அந்த ஒரு மார்க்கை ஹையர் மார்க்கை கொண்டு போகலாம். 2 எழுதுனீங்கன்னா 2 எக்ஸாமில் எது ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போவீங்க. 3 எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எதுவோ அதை ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி அந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு காலேஜில் சீட்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 அட்டம்ப்ட் எழுதலாம். 3 அட்டம்ப்டில் எது ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க்கை தான் நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போவீங்க. இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில் வந்து கட் ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து 2 செஷன் எப்பயுமே வந்து இப்போ எக்ஸாம் வந்து சாட்டர்டே சண்டே நடக்குன்னா 2 செஷனாக நடக்கும். மார்னிங் செஷன் அண்டு ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ மார்னிங் செஷன் வந்து மார்னிங் 10 to 1 நடக்கும். ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 வரைக்கும் நடக்கும். ஸோ ஓவராலாக 3 ஹவர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் மார்க் வந்து 200. இதில் 70 மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ இதில் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. டிராயிங் வந்து பார்ட் ஏவாகவும் எம்சிக்யூ கொஸ்டின் பார்ட் பியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ டிராயிங் வந்து 80 மார்க், பார்ட் ஏ வந்து 80 மார்க், எம்சிக்யூ கொஸ்டின் வந்து 120 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிராயிங் வந்து 3 வகையாக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து காம்போசைட் அண்டு கலர், இதுக்கு வந்து 25 மார்க்கு. செகண்ட் ஸ்கெட்சிங் அண்டு காம்போஷன், இது பிளாக் அண்ட் ஒயிட் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மார்க் வந்து 25. தேர்ட் ஒன்று வந்து 3D காம்போஷன், இதுக்கு வந்து 30. ஸோ இதை ஓவராலாக ஆட் பண்ணி தான் உங்களுக்கு 80 மார்க். டிராயிங் வந்து 80 மார்க்குக்கு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் டிராயிங் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சுட்டு அதை அவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எம்சிக்யூ கொஷினுக்கு ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த சிஸ்டமில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 மார்க்குக்கு இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் B1 B2 2 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. B1ல் வந்து 30 கொஸ்டின்
எல்லாமே 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டின் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் B2ல 4 மார்க் கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஓவரால் 60 டோட்டல் வந்து 120. ஸோ பார்ட் ஏ வந்து உங்களுக்கு 80 மார்க்கும், பார்ட் பி வந்து 120 மார்க்குக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ன்றது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் செக்ஷனல் கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்ட் ஏல நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், பார்ட் பியில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி. 70 எடுத்தால் பாஸ். பட் அது எல்லாமே வந்து பார்ட் ஏலையோ பார்ட் பிலையோ எடுத்துடக்கூடாது. நீங்கள் பார்ட் ஏல கொஞ்சம் மார்க் எடுக்கணும், பார்ட் பியில் கொஞ்சம் மார்க் எடுக்கணும். ஸோ 2 பார்ட்லையும் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏல வந்து 80க்கு 20 மார்க் நீங்கள் 20 எடுத்திருந்தா நீங்கள் வந்து அந்த பார்ட் ஏல பாஸ். அதே மாதிரி பார்ட் பியில் 120க்கு 30 மார்க் எடுத்தால் பாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 70 மார்க்கை பிரித்து எக்ஸாம் எழுதணும். ஸோ 2 சேர்த்தா 50 தான் வருது. அதாவது இதுதான் வந்து உங்களோட எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்ட் ஏல இப்போ எக்ஸாம்பிள் பார்ட் ஏல 10 மார்க் எடுத்திருக்கீங்க, ஆனால் பார்ட் பியில் 100 மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஏக்கு வந்து நீங்கள் மினிமம் 20 மார்க்காவது டிராயிங்கில் 20 மார்க்காவது எடுத்திருக்கணும். அதே மாதிரி பார்ட் பி எம்சிக்யூவில் 30 மார்க்காவது நீங்கள் எடுத்திருக்கணும். எடுத்தால் தான் உங்களை வந்து பாஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர முடியும். சரி, ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இந்த மாதிரி கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓபிசிக்கு வந்து மேலுக்கு வந்து 1750 வச்சுருக்காங்க. அண்டு ஃபீமேலுக்கு வந்து 1250. இதான் வந்து ஒரு எக்ஸாமுக்கான ஃபீஸ். இதே வந்து எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இதெல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு சொல்கிறேன். ஒரு எக்ஸாமுக்கு இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு மேலுக்கு 1250, ஃபீமேலுக்கு 1000 rupees. இது ஒரு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த ஃபீஸ். இதுவே வந்து 2 எக்ஸாமும் எழுதுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணிட்டா, அந்த டைமில் ரிஜிஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1750 அண்ட் 1250 இந்த ரேஞ்ச் அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டே நான் 2 எக்ஸாமும் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மேலுக்கு வந்து ஓபிசினா 3250, ஃபீமேலுக்கு 2250. இதே வந்து எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா மேலுக்கு 2250, ஃபீமேலுக்கு 1750 2 எக்ஸாமுக்கு. ஸோ இதுவே ஃபஸ்ட்டே நான் வந்து 3 எக்ஸாமும் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி முதல்லையே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓபிசிக்கு மேலுக்கு 4500, ஃபீமேலுக்கு 3000 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும். இதுவே எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா மேலுக்கு 3000, ஃபீமேலுக்கு 2500 இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு வந்து எந்த கேஸ்ட் கேட்டகரியில் இருந்தாலும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 1000 rupees, 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 1500, இல்லை 3 எக்ஸாம் எழுதுறேன்னு ஃபஸ்ட்டே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் 2000 rupees. ஸோ இதை வந்து அவுட் சைடு இந்தியா என்ஆர்ஐ அவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 10,000 rupees, 2 எக்ஸாம் எழுதுறேன்னு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணால் 18,000, 3 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணால் 25,000 வந்து நீங்கள் என்ட்ரி ஃபீஸாக கட்டணும். ஸோ இதுதான் இப்போ வந்து அப்டேட். இதில் என்னென்னா வந்து திரும்ப டிராயிங் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா டிராயிங் வந்து உள்ளே போய் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து டிராயிங்கை லேர்ன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதாக மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். டிராயிங் தெரிஞ்சால் தான் இந்த எக்ஸாம் படிக்க முடியும், இந்த கோர்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்பவே ஈஸியான டிராயிங்காக தான் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்றது எல்லாமே அப்டேட்டிங் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான அப்டேட் எல்லாமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், சிலபஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அண்ட் வந்து எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும், எங்கே நம்ம போய் எழுத போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வரிசையாக வீடியோவாக நம்ம சேனலில் வரும். அண்டு இந்த எக்ஸாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்டு அது போக இந்த எக்ஸாமுக்கான கோச்சிங்கும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அது ரிலேட்டடாக இந்த சண்டே வந்து ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள். இல்லைனா எங்களோட கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறாங்க, நாட்டா எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.